ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். நம்ம இன்றைக்கி கார்டனில் என்ன புதுசாக நட்டுறோம், என்ன நட்டு வச்சுருக்குறோம், செடியில் எவ்வளோ பூவெல்லாம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நேற்று நட்ட அந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் செடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி அது பரவாயில்ல. நான் அது ஒன்று தான் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. மற்ற 2-3 செடியும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நட்ட நாட்டு கனகாம்பரம் செடியெல்லாம் நல்லா துளிர் வந்துடுச்சு, நல்லா பூவும் பூக்குது. அதில் ஜாதி மல்லி செடியில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அது மாதிரி நான் அதுக்கு உரம் கொடுத்துருக்குறேன், சாம்பல் கொடுக்கணும், வேப்ப புண்ணாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நிறைய பக்க கிளைகள்லாம் வந்திருக்குது. பார்க்கலாம் அதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. மல்லிகைப்பூ செடியில் நிறைய கிளைகளும் வருது. காக்கடா செடியிலையும் நிறைய பக்க கிளைகள் வந்திருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், இந்த முள் கத்திரிக்காய் செடியில் ஒரு கத்திரிக்காய் வந்திருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதில் கத்திரிக்காய் வச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது இப்போ தான் அது ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்குது. இதை கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதுக்குள்ளே இதில் கத்திரிக்காய் ஒன்று வந்துடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் செடியை 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இது கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். வேறு ஏதாவது கத்திரிக்காய் செடி ஒன்று வந்திருக்குது புதுசாக. சின்ன கத்திரிக்காய் ஒன்று முளைச்சிருக்குது, அதை நடலாம். இல்லை வாங்கிட்டு வந்தாவது வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா இது 2 வருஷத்துக்கு மேலே நம்ம வச்சுருந்தா இதில் காய் சரியாக வைக்காது. அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு கத்திரிக்காய் செடி நடலாம். மல்லிகைப்பூ செடி 4-5 மல்லிகைப்பூ செடி இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன மல்லிகைப்பூ செடியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் நம்ம எடுத்து வேறு பெரிய தொட்டியில் வைக்கணும். கனகாம்பரம் செடியும் இருக்குது, அதுவும் நம்ம வைக்கணும். இன்னும் ஒரு 10 தொட்டி இருக்குது. நம்ம மண் கலவையை மாற்ற வேண்டியது. நம்மக்கிட்ட இருக்கிற முக்கால்வாசி தொட்டியில் நம்ம மாற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் தொட்டி தான் இருக்குது. அதை நம்ம வேறு பழைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புது மண்கலையை வச்சு நம்ம நடுறோம். நட்டுட்டு பிறகு பார்க்கலாம் அதில் எப்படி நம்மளுக்கு நிறைய அறுவடை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில். சம்பங்கி செடியும் நான் வச்சுருக்கிறேன். அதுலேயும் பூ வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது உள்ள ஒரு கத்திரிக்காய் செடி தெரியுது அவங்களுக்கு. இந்த சின்னதாக இந்த கத்திரிக்காய் செடி தான் நான் ஒரு பெரிய தொட்டியில் வைக்கிறதுக்காக பார்த்துன்னு இருக்கிறேன். இந்த கொய்யாக்கா மரத்தில் ஏதோ பூச்சி சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னான்னு எனக்கு தெரியல. அந்த இலையெல்லாம் வட்டமாக சாப்பிட்டு இருக்குது, அது என்னன்னு தெரியல. இப்போ இந்த கத்திரிக்காய் செடியில் 2 கத்திரிக்காய் வச்சுருக்குது. அது பர்பிள் கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய். 3 கத்திரிக்காய் இருக்குது. 2 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியில் எவ்வளோ செம்பருத்தி பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் இன்றைக்கி 10 செம்பருத்தி பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம இதுக்கு காரணம் நம்ம இதை கட்டிங் பண்ணி விட்டதும், நம்ம கொடுக்குற உரம், நம்ம தினமும் காலையிலையும் சாயங்காலத்தில் நம்ம செடிக்கு நம்ம தண்ணி கொடுக்குறதும் இதில் நிறைய பூ பூக்குது. ஆனால் இது நாட்டு செம்பருத்தி. இந்த மாதிரி இவ்வளோ பூ எப்பயுமே பூத்துதில்லை. 10 பூ நம்ம செடியில். இது 10 பூ பூத்துருக்குது. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சோயாபீன்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி ரோஸ் செடிக்கு கொடுத்தாக்கா ரோஸ் பெருசு பெருசாக பூக்கும்னு சொல்லிவிட்டு அதுதான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். பாருங்கள், நம்ம ரோஸ் செடிக்கு இது கொடுக்கலாம். நம்மக்கிட்ட 3 ரோஸ் செடி இருக்குது. இது 3க்குமே நான் இந்த தண்ணியை கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம கட்டிங் பண்ணி விட்டதுலேருந்து ரோஸ் ரொம்ப சின்னதாக பூக்குது. சரி, இப்போ இது கொடுத்துட்டு பார்க்கலாம். ஒரு வாரத்தில் ஏதாவது மாற்றம் தெரியுதானே. மாற்றம் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.